ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. நடராஜ பெருமானே போற்றி போற்றி. நந்தி வாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்துவிட வேண்டும் என்று வந்திருக்கும் உன் அப்பனை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமி. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் அன்பு குழந்தையே. என் அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். உனக்கு யாரை பிடிக்கும் என்று நான் சொல்லட்டுமா? இதை நீ கேட்டால் நீயே அதிர்ச்சிப்பட்டு கொண்டு போய்விடுவாய். உன்னுடைய உயிர் இவர் கையில்தான் உள்ளது என்று எனக்கு நன்றாக தெரியும் பிள்ளையே, என் தங்கமே. நீ இப்பொழுது ஒரு உறவின் மீது அதீத அன்பை வைத்திருக்கிறாய் என்றும் எனக்கு தெரியும் குழந்தையே. அந்த உறவு உன்னால் மறக்க முடியாமல் அவர் மீதான காதல் மட்டும் தினம் தினம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது என்றும் எனக்கு தெரியும் பிள்ளையே. தினமும் தவித்து கொண்டிருக்கிறாய் அவரை மறந்து அவர் இல்லாமல் இருக்கவும் முடியவில்லை. தினமும் தவிக்கிறாய் என் குழந்தையே. உனக்கு மிகவும் பிடித்தமான உறவு, நீ நேசித்த உறவு, நீ விரும்பிய உறவு, அப்படிப்பட்ட ஒரு உறவை வைத்துத்தான் நீ இன்னும் இத்தனை நாளாக அவரை தேடிக்கொண்டே இருக்கிறாய், அவரை மறக்காமல். அப்போது உன்னுடைய அன்பு அந்த உறவுக்கு புரியாமல் இருந்துவிட்டது. ஆனால் இப்பொழுது அவருக்கும் உன் அன்பு புரிந்துவிட்டது என் தங்கமே. பிரிவினால்தான் ஒரு உறவு வலிமைப்படும் என்று நீ கேள்விப்பட்டிருப்பாய். ஆனால் அது இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்றது என் தங்கமே. உனது இவ்வளவு நாள் பிரிவுதான் அவரில் மனதில் உன்னை பற்றி யோசிக்க வைத்து அவரையே உன் காதலில் விழ வைத்தது என் தங்கமே. நீ இல்லாமல் வாழ முடியாது என்பதை அவர் இந்த பிரிவால்தான் அறிந்தார் என் தங்கமே. அந்த உறவுக்கு உன் மீது அன்பு வந்துவிட்டது, அதீத காதலும் வந்துவிட்டது. அவரே உன்னை தேடி வரப்போகும் உனக்கான மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் கொண்டு வரப்போகிறார் என் தங்கமே. அவர் கூட இருந்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்பது எனக்கு தெரியும் என் தங்கமே. உன்னுடைய உயிர் அவர் கையில்தான் இருக்கிறது. அந்த அளவிற்கு நீ அந்த உறவை நேசிக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் தங்கமே. அந்த உறவு எது சொன்னாலும் சரி என்று தலையாட்டும் அளவிற்கு, ஒரு பொம்மை போல் தலையாட்டும் அளவிற்கு அவர் மீது நீ பாசத்தை, அளவு கடந்த பாசத்தை தான் வைத்து கொண்டே இருக்கிறாய் என் தங்கமே. வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நிச்சயம், நீ கற்றுக்கொள்ள வேண்டியதும் இதுதான் என் தங்கமே. அதிக அன்பு ஆபத்து என்பது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஆனால் அது கிடைக்கும் பொழுது தெரியாது. அதை அனுபவிக்கும் போதுதான் அனைத்தும் புரியும் என் தங்கமே. இருந்தாலும் கூட அந்த உறவும் உன்னிடம் அதே அளவு அன்பு இருக்கும் பொழுது நீ அன்பாக இருப்பது தவறில்லை என் தங்கமே. அன்பு வை, ஆனால் அதையும் அளவோடு வை என்றுதான் நான் சொல்லிக் கொள்கின்றேன் என் தங்கமே. உன் அன்பு உன்னை கலங்க செய்யும். ஆனால் உன் பிள்ளைக்கு இதையெல்லாம் நான் சொல்லாமலோ இருந்துவிட மாட்டேன். கேட்கப் போவதில்லை என்றாலும் கூட உனக்கு பிடித்தவர் அல்லவா, அவருடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை அறிந்ததால்தான் அவருக்கு உன் காதலை புரிய வைத்து இப்பொழுது உன்னிடம் அழைத்து வந்திருக்கின்றேன் என் தங்கமே. அவருடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பன் ஆசை என் தங்கமே. உன் உறவே உனக்கு பிடித்தமான உறவு. உன்னுடைய உயிர் அவர் கையில்தான் உள்ளது. அனைத்தும் உன் அப்பாவிற்கு எப்படி தெரியாமல் இருந்து போய்விடும் என் குழந்தையே? அனைத்தும் எனக்கு தெரியும் தங்கமே, கவலைப்படாதே.
நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்பது எனக்கு தெரியும். அவரை முதலில் காதலித்தாய், பிறகு அவர் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த நிலையில் வருத்தத்தோடும் கவலையோடும் வேதனையோடும் கண்ணீர் சிந்திக்கொண்டு, என் குழந்தை எல்லாரும் உன் அருகில் இருந்தாலும் கூட யாரும் இல்லாத அந்த உணர்வை உணர்ந்து கொண்டு என் குழந்தை கஷ்டப்பட்டதும் பல இரவுகள் கண்ணீர் விட்டதும் இந்த அப்பனுக்கு தெரியும் என் குழந்தையே. அதனால்தான் கூறுகின்றேன், எதை செய்யும் முன்னரே யோசித்து செய். யாரும் இருக்கும் பொழுது அவர்களின் அருமை நமக்கு அவ்வளவு எளிதாக புரிவதில்லை. அவர் நம்மிடம் இல்லாத பொழுதுதான் அவரின் அருமை முழுதாக புரியும். அதுபோலதான் இப்பொழுது உன்னுடைய உயிரான துணையாக இருக்கும் அவருக்கும் என் தங்கமே, நீ இருக்கும் பொழுது ஏன் இருக்கிறாய், எதற்காக என்னை இப்படி தொல்லை செய்கிறார் என்று உன்னை ஒரு அலட்சியமாக பார்த்த அவரேதான் இப்பொழுது கூறுகிறார், அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அவரோட முக்கியத்துவம் இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது என்று அவர் இப்பொழுதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவரால் நீ இல்லாத வாழ்க்கையை வாழ முடியாது என்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே. நீ அவர் வந்தால் சந்தோஷமாகவா என்று எனக்கு தெரிந்ததால் மட்டுமே அவருக்கு இந்த நாணத்தை நான் கொடுத்து உன்னிடம் அழைத்து வந்திருக்கின்றேன். இந்த முறையும் கூட அன்பை வை, அளவோடு வை, அன்பு ஆபத்து என்பதை புரிந்துகொள் என்று சொல்கின்றேன் என் தங்கமே. நீ கேட்பாயா மாட்டாயா என்பதை பற்றி எனக்கு கவலையில்லை. ஆனால் என் குழந்தைக்கு நான் சொல்லாமல் போய்விட்டால் மட்டும்தான் என் மனதில் அது ஒரு உறுத்தலாக ஆகிவிடும். அதனால்தான் கூறுகின்றேன் குழந்தையே, எதை செய்வதற்கு முன்னும் யோசித்துவிடு, எதை செய்து முடித்த பின்னரும் யோசிக்க கூடாது. என் குழந்தையே, அனைத்தும் நல்லபடியாக மாறட்டும். நிச்சயம் உங்கள் இருவரின் வாழ்க்கையிலும் நல்ல ஒரு தீப ஒளியை நான் ஏற்றுவேன். வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை ஆக்குவேன். தீபம் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்பதை அனைவருமே அறிவீர்கள். நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் அவரை. தீப ஒளி அணையாதது போல நான் உங்களுடன் இருப்பேன். எவ்வளவு பொழுதும் கஷ்டங்கள் இல்லாமற் பார்த்து கொள்ள வேண்டும் தங்கமே. அனைத்தையும் நல்லபடி உனக்காக கொடுக்கின்றேன். ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.